வணக்கம் எனதருமை கண்மணிகளே. கேள்வி பதில் நேரம் இது. இந்த பதிவிலே ஒரு ரஞ்சித் அருண் என்று ஒரு மாணவர் அழகா நிறைய இந்த போட்டியாளர் உலகத்திலே ரொம்ப ஆழ்ந்த அனுபவசாலியாக இருப்பார் என்று நினைக்கின்றேன். ஏன்னா நிறைய படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அந்த முழுசா அந்த புத்தகத்தை பார்த்து அதை உள்வாங்கி அதுக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று போட்டிருக்காரு. புக் சூப்பர் ஐயா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. நீங்க சொல்றது கேட்டு உங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும் ஐயா, நாங்க பாஸ் ஆகிடுவோம் ஐயா. கண்டிப்பா அதை படித்துக் கொண்டு வருகின்ற ஒரு மாணவராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரஞ்சித் அருண், வாழ்த்துக்கள். நம்பிக்கை வைத்திருப்பமைக்கு நான் கூறுவது என்னவென்று சொன்னால், ஐயாவின் மீதும் புத்தகத்தின் மீதும் இருக்கின்ற நம்பிக்கையை விட உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் மிக முக்கியமானது. உங்கள் மீது இருக்கின்ற தன்னம்பிக்கையே வெற்றியினுடைய ஆயுதமாக அமையும். எப்படின்னா, தன்னம்பிக்கை என்பதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, ஐயா சொல்வதை கேட்பது முக்கியமல்ல, கொடுத்திருக்கின்ற புத்தகத்தை படிப்பது முக்கியமல்ல, அசை போடுவதும் தேர்வுக்கு தயாராவதும் தேர்வில் நன்மதிப்பெண் எடுப்பதும் தான் மிக முக்கியமானது. அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வித்திடும். அந்த மதிப்பெண் எடுக்கின்ற திறம் என்பதுதான் உங்களுடைய தரத்தை காட்டும். நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி உண்மையா நம்பிக்கையோட படிக்கிறீங்க, உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் என்ன இருக்கிறது என்பதை அந்த மதிப்பெண் காட்டும். அதனால உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய மதிப்பெண்ணை எடுப்பதற்கான வழிகள் என்னென்ன இருக்கிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து நன்முறையில் படிக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரஞ்சித் அருண் ஐயாவுக்கு புத்தகத்தின் மீது கொடுக்கின்ற பின்னூட்டம் எனக்கு ஊக்கமளிக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய ஊக்ககரமான வார்த்தைகளுக்கும் என் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாகவும் நான் அதை கருதுகிறேன். நீங்களும் அதை போலவே இந்த ஆண்டு வேலை வாங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி ரஞ்சித் அருண். உங்களை போன்றிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.